Okay, and go to create. So create shopping ads create பண்றதுக்கு முன்னாடி you need to create a catalog. கூகுள் ஆட்ஸ்ல எப்படி மர்ச்சன்ட் சென்டர்ல போய் ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி இங்க go to all tools, காமர்ஸ் மேனேஜர் ஒன்று இருக்கும். ஆல் டூல்ஸ்ல go to காமர்ஸ் மேனேஜர். காமர்ஸ் மேனேஜர் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் you will see. Now manually add your products. ஏன்னா நமக்கு வந்து ஷீட்டோ எதுவும் கிடையாது. So we are adding manually the product and give next. இந்த கேட்டலாக்ல you need to add minimum 5 product. அப்பதான் கேட்டலாக் வந்து கிரியேட் ஆகும். So I am adding an image. வீடியோ நல்லா இருந்துச்சு. ஆமா, யாரு ஸ்டோரி இதெல்லாம் கிரியேட் பண்ணது? எக்ஸாக்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. மேல வந்து 8 MB கீழே இருக்கணும். No larger than 8 MB. I'm giving a title. இது எப்படி டைட்டில் நீங்க கொடுக்கணும்னா வெப்சைட்ல என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அந்த டைட்டில் கொடுக்கணும். வெப்சைட் இல்லாம நீங்க ரீடைரக்ட் பண்றதுன்னா வாட்ஸ்அப்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராமோ பண்ற மாதிரி. ஆனா இது மேக்ஸிமம் எல்லாரும் வெப்சைட் இருக்கிறவங்க இதை ரன் பண்ணுவாங்க. ஏன்னா கிளிக் பண்ணி வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இதுல எல்லா ஆப்ஷனுமே மேக்ஸிமம் என்டர். டோன்ட் லீவ் லைக் தட். அப்புறம் HTTPS இது ஒண்ணு வந்து
அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நீங்க அதோட யூஆர்எல் கொடுக்கலாம். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் போய் லான்ச் ஆகுற மாதிரி. இல்லாட்டினா கேட்டகரிஸ்ல போய் லான்ச் ஆகுற மாதிரி கொடுக்கலாம். கேட்டகரிஸ் புரிஞ்சுதா? கேட்டலாக் கொடுத்தா இந்த பேஜுக்கு போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு இதை நீங்க கொடுக்கலாம். கலெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த கலெக்ஷன்ஸ்ல கொடுக்கலாம். இல்ல இந்த பர்டிகுலர் இதுக்குள்ள இந்த யாஷிகா அப்படின்ற ப்ராடக்ட் வேணும்னா இந்த யூஆர்எல் கொடுக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. அது கிளிக் பண்ண எங்க போகணுன்றது நீங்க பாத்துக்கலாம். பிரைசிங் வந்து வெப்சைட்ல என்னென்ன பிரைசிங் போட்டிருக்கீங்களோ அதை அது நீங்க ஃபீடுல ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணீங்கன்னா மாறும். இப்போ ஷாப்பிஃபை இது இந்த வெப்சைட் வந்து இட் இஸ் டன் யூசிங் ஷாப்பிஃபை. ஸோ இங்க என்ன மாத்தினாலும் இங்க சேஞ்ச் ஆகும். ஆனா நம்ம மேனுவல் ஆட் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகும். அப்புறம் இதுல ப்ராடக்ட் கேட்டகரி clothing and accessory, kids, men's, women's clothing. So கண்டிஷன் நியூ, அவைலபிலிட்டி இருக்கா, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆக்டிவா, பிராண்ட் என்ன அப்படின்னா நான் அதை இப்போதைக்கு பிக்ஸி டஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் ஐடின்றது நம்ம வந்து இங்க கொடுத்துருந்தோம்ல, கூகுள் ஆட்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஐடி இருக்கும். ஸ்டாக் கீப்பிங் யூனிட், அது ஆமா, அந்த ப்ராடக்ட் என்னவோ அது அதுக்கான ஒரு ஐடி. இல்ல இப்போ உங்ககிட்ட இங்க ஐடி இல்லாட்டினா பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஷாப்பிஃபைல நீங்க ஐடி கொடுக்கலன்னா ஷாப்பிஃபை ஒரு ஐடி கிரியேட் பண்ணுது. இப்போ இங்க ப்ராடக்ட் இருக்கா, இந்த ப்ராடக்ட் இதுதான் ஷாப்பிஃபை வெப்சைட். இந்த ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க மேல ஒரு ஐடி வரும் பாரு, தெரியுதா? இதுதான் வந்து ப்ராடக்ட் ஐடி. ஓகே, இது நீங்க கொடுக்கலன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ஜென்ரேட் பண்ணிடும் ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லிட்டு. இப்போ ஷாப்பிஃபை இதை ரன் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி இந்த ஐடியை தூக்கி இங்க பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ வேர்ட்பிரஸ்ல புக் காமர்ஸ் நீங்க பண்றீங்கன்னா நீங்க கண்டென்ட் ஐடி அங்க நீங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஷாப்பிஃபைல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். சரி, அப்ப ஏன் வந்து நம்ம ஷாப்பிஃபைல ஜென்ரேட் ஆகுது, ஏன் வேர்ட்பிரஸ்ல இல்லைன்னா நீங்க இங்க கண்டென்ட் ஐடி இது ஆப்ஷனல் தான். சரியா? கண்டென்ட் ஐடி நீங்க கொடுக்கலன்னா இது ஒரு கண்டென்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணிடும். மெட்டா வில் ஜென்ரேட் இட்ஸ் ஓன் கண்டென்ட் ஐடி. ட்ராக் ஆகாது இல்லை. இப்போ இதுக்கு கண்டென்ட் ஐடி வந்து நான் இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் வச்சுக்கோ, ஏபிசிடின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகுது, மெட்டா ஜென்ரேட் ஆகுது. ஆனா ஷாப்பிஃபைல இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற கண்டென்ட் ஐடி என்ன வேற. அது ரெண்டும் இது கிளாஷ் ஆகி மிஸ் மேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ ஷாப்பிஃபைக்கு போகும்போது எஸ்பெஷலி அங்க இருக்கிற கண்டென்ட் ஐடி எடுத்து இங்க கொடுங்க. வேர்ட்பிரஸ்ல வந்து யாராவது ரன் பண்றாங்கன்னா கண்டென்ட் ஐடி வேர்ட்பிரஸோ ரியாக்டோ எதுனாலும் கண்டென்ட் ஐடி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கண்டென்ட் ஐடி போட வை வேர்ட்பிரஸ்ல. இல்ல எனக்கு அது போட வேணாம், போட முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுருங்க. அவங்க போடலைன்னா பிரச்சனை இல்லை, அவங்க போட்டிருந்தாங்கன்னா எடுத்துக்க போட்டுருங்க. ஷாப்பிஃபைல ஆட்டோமேட்டிக்கலி இட் ஜென்ரேட்டட், ஸோ பெட்டர் டு ஆட் இட். அப்புறம் ஸ்டைல் வந்து ட்ரெடிஷ்னலா இல்ல கேஷுவலா அப்படின்றது, ஏஜ் குரூப் என்ன, கலர் என்ன, ஜெண்டர், மெட்டீரியல், பேட்டர்ன், சைஸ், இதெல்லாமே எவ்ரி திங் யூ ஹேவ் டு என்டர். சரி, இப்போ நான் என்டர் பண்ணல, பட் யூ ஹேவ் டு என்டர் இட். ஓகேவா? அண்ட் யூ ஆர் கோயிங் டு அப்லோட் தி ப்ராடக்ட்.
So now my product, the products are added. இப்போ எனக்கு ஒரு 500 ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு ரன் பண்ண போறது இந்த ஒரு 5 டிஷர்ட்டுக்கு மட்டும். அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் யூ ஹேவ் டு கிரியேட் அ ப்ராடக்ட் செட். கூகுள்ல கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? ப்ராடக்ட் செட்னு என்கிட்ட வந்து 1000 ப்ராடக்ட் இருக்கும். எனக்கு வந்து 5 ப்ராடக்ட் மட்டும் ஆட் ரன் பண்ணணும்னா அது மட்டும் பண்ணலாம். ஸோ கோ டு ப்ராடக்ட்ஸ். இங்க போயிட்டு எங்க 5 ப்ராடக்ட் தான் இருக்கு. ஐ அம் ஜஸ்ட் செலக்டிங் இட் அண்ட் கிரியேட் செட். என்ன கொடுக்குறேன்? மே சேல் அப்படின்னு நான் வந்து ப்ராடக்டோட செட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த 5 ப்ராடக்ட் ஒரு செட்டா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, மே சேல்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ ஆல் ப்ராடக்ட் அது 500, 1000 எவ்வளவு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். செட் நீங்க அதுல இருந்து கிரியேட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஐ மீன் அஜியோ மாதிரி ஒரு இ காமர்ஸ் ஆடுனா ஷர்ட்ஸுக்கு தனி, இல்ல ஷர்ட்ஸ்ல வந்து அலன் சாலிட் தனி அப்படின்னு சொல்லிட்டு நான் செட்டா நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். Okay, now coming to ads manager. அந்த காமர்ஸ் மேனேஜர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு then come here, create, நேரா இங்க போணும், சேல்ஸ், continue. சேல்ஸ் கேம்பெயினோட நேம் நீங்க கொடுத்துக்கோங்க, ஆக்ஷன் சேல்ஸ். இங்க வந்து யூ நீட் டு ப்ராடக்ட், ஒரே நிமிஷம். ஸோ இங்க வந்து அட்வான்டேஜ் பிளஸ் கேட்டலாக் ஆட் இருக்கும். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி நீங்க கேட்டலாக் ஆட் இங்க ரன் பண்ணணும்னு கிடையாது. சரியா? நீங்க கேட்டலாக் ஆட் இல்லாமயே நீங்க நம்ம சிங்கிள் இமேஜோ கரோஸோ வச்சு கூட நீங்க ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஒரு நீங்க அந்த ஆட் எல்லாம் பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல, மேல வீடியோ ரன் ஆகும். சரியா? கீழே ப்ராடக்டோட லிஸ்ட். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் சீன் தட். இத இனிமே நோட் பண்ணுங்க. சரியா? ஒண்ணு மேல ஒரு ஹீரோ இமேஜ் இருக்கும். ஹீரோ இமேஜ்னா பெரிய இமேஜ் இருக்கும். அது கீழே சின்னதா ப்ராடக்ட் கார்ட்ஸ் இருக்கும். அது மேல இமேஜ் இருக்கலாம், இல்ல வீடியோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருங்காலி மாலையோட ஆட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சேவ் பண்ணி வச்சிருந்தேன், அதனால நான் எடுத்து அனுப்பி விடுறேன். ஸோ அதுல நீங்க அந்த மாதிரி ஆட் ரன் பண்ணணும்னா யூ நீட் டு ஆட் தி கேட்டலாக். சும்மா ஸ்க்ரால் பண்ணும் போதெல்லாம் அது இருக்கும். சரி, அதை நான் பார்த்தேன், உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். நான் எப்படி சொல்றேன்னா, மேல வந்து ஒரு பெரிய இமேஜ் ஆர் வீடியோ இருக்கும், கீழே வந்து குட்டி குட்டி கார்ட்ஸா இருக்கு. கரோசல் மாதிரி. கரோசல்னா ஸ்வைப் பண்ணும், இது வந்து கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறேன். அது ரன் பண்ணோம்னா யூ நீட் டு ஆட் திஸ் ஒன். ஸோ ஐ எம் கோயிங் டு டர்ன் ஆன் தி கேட்டலாக். ஸோ கேட்டலாக் டர்ன் ஆன் ஆன கேட்டலாகோட நேம் வந்துச்சா, மே 2026 வந்து கேட்டலாக் கிரியேட் பண்ணா அந்த நேம் வந்து, இஃப் யூ ஹேவ் நிறைய கேட்டலாக் இருந்துச்சுன்னா அதெல்லாமே இங்க லிஸ்ட் ஆகும். நீங்க ஓவர் பண்ணீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அது காமிக்க பாரு. ஓகே. ஸோ இப்போ மேல் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பீங்க, மேலே 2 கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஓவர் இட் வில் ஷோ யூ என்னென்ன ப்ராடக்ட் அந்த கேட்டலாக்ல இருக்கு பார்க்கவும் நமக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ இங்க கேம்பெயின் பட்ஜெட், ஐ எம் கிவிங் கேம்பெயின் பட்ஜெட். டெய்லி பட்ஜெட் நான் 1000 rupees கொடுக்குறேன். தென் ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில் எதுவும் கிடையாது. தென் கம் டு நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து கேட்டலாக் சேல்ஸ், கன்வர்ஷன், லொகேஷன் எங்க உங்களுக்கு. ஸோ வெப்சைட், ஆப் அண்ட் இன்ஸ்டோரா நான் கேட்டலாக் கொடுத்துருக்கேன். ஸோ கேட்டலாக் கொடுத்தா நான் வந்து வெப்சைட்டுக்கு தான் உங்களை கொண்டு வரேன். ஏன்னா அங்கே நான் யூஆர்எல் எல்லாம் கொடுத்துருக்கேன்ல. ஸோ கேட்டலாக் கொடுத்தாவே நான் வந்து வெப்சைட் தான் கொண்டு வரேன். எனக்கு வெப்சைட் எல்லாம் கிடையாதுன்னா யூ கேன் ரன் கரோசல் ஆட். அது கொடுத்துட்டு நீங்க எங்க பண்ணலாம், வெப்சைட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப்புக்கு இல்ல இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க கொண்டு வரலாம். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு வெப்சைட்டு தான் வரணும், ஏன்னா பில்ட் அ வெப்சைட், ஐ நீட் பீப்புள் டு கம் டு த வெப்சைட், பர்ச்சேஸ் அண்ட் கோ. ஸோ நான் இங்க வந்து சிங்கிள் கன்வர்ஷன் லொகேஷன் வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஓகே.
அண்ட் தென் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கோல் என்ன? எனக்கு மேக்ஸிமைஸ் லிங்க் கிளிக் வேணுமா, கன்வர்ஷன் வேணுமா? ரிட்டர்ன் ஆஃப் ஆட் ஸ்பெண்ட் இருக்காது. எனக்கு மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் தான் இருக்கும். கன்வர்ஷன்ஸ்னா வாட் யூ மீன் பை கன்வர்ஷன்ஸ்? ஆட் டு கார்ட் இஸ் a conversion, purchase is a conversion, வேற பேஜ் வியூ இஸ் a conversion. கன்வர்ஷன் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து இந்த பேஜ் வியூ பண்ணா போதும், தட்ஸ் a conversion. So maximum will be add to cart and purchase. So maximize number of conversions நான் கொடுக்கும்போது லாஸ்ட் கன்வர்ஷன் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேள்வி. சரியா? கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து என்னோட பர்ச்சேஸ். இப்போ என்னோட எதுவுமே ஆக்டிவ்ல இல்ல. ஸோ ஐ எம் கிவிங் பர்ச்சேஸ். நீங்க என்ன பண்ணும், அந்த கன்வர்ஷன்ல கஸ்டம் கன்வர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கஸ்டம் கன்வர்ஷன்ஸ்ல நீ அட்டன் பண்ணி அந்த கிளாஸ் நீ மட்டும் தான் அட்டன் பண்ணலையா? ஸோ கஸ்டம் கன்வர்ஷன்ஸ் அதுல போய் இந்த பர்ச்சேஸ் ஈவெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஆக்டிவ், செலக்டட் ஆட் ரன் ஆகும்போது இட் வில் கெட் ஆக்டிவேட். சரியா? ஆனா நீங்க ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ணா இன்னும் பெட்டர். நீங்க ஆட் ரன் பண்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே கஸ்டம் கன்வர்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு 2-3 பேர் அதுல உள்ள வர வச்சிட்டீங்கன்னா அது ஆக்டிவ் ஆயிடும். ஸோ காஸ்ட் பெர் ரிசல்ட் கோல் கிடையாது. வேல்யூ ரூல்ஸ் ஞாபகம் இருக்கு என்னண்டு? வேல்யூ ரூல்ஸ் அப்படின்னா எனக்கு இப்போ நான் ஐ ஹாவ் 5 ப்ராடக்ட். ஒரு ஷர்ட் வந்து இப்போ இந்த டிஷர்ட் வந்து இது காலேஜ் பையன் போடக்கூடாதுன்னு கிடையாது. இது வந்து 30+ இல்ல 50+ போடக்கூடாதுன்னு கிடையாது. பட் எனக்கு மேக்சிமம் வாங்கக்கூடியது 35 to 40. அப்ப நான் என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் காமி, ஆனா 35 to 45க்கு ஜாஸ்தியா இருக்காது. ஓகே, அப்படி நீங்க கொடுக்கணும்னா கிரியேட் a ரூல் லிஸ்ட். இங்க செலக்ட் கிரைட்டீரியா ஏஜ். சரியா? ஏஜ் ரேஞ்ச் என்ன? 35 to 44. இன்க்ரீஸ் பிட் பை 50%. நான் 100 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்றேன் அந்த பட்ஜெட்னா 50 ரூபாய் நீங்க இந்த ஏஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, மிச்சம் 50 ரூபாய மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அது யூ ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஏஜ் கேட்டகரி. புரிஞ்சுதா? அந்த மாதிரி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து லொகேஷன், நான் தமிழ்நாடுல ஃபுல்லா நான் ரன் பண்றேன், ஆனா எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல தான் நிறைய என்கொயரி வருது. That doesn't mean எனக்கு ஈரோட்ல இருந்தோ இல்ல சேலத்துல இருந்தோ என்கொயரி வரலன்னு கிடையாது. ஆனா எனக்கு கோயம்புத்தூர்ல தான் ஜாஸ்தி வரும். அப்ப நான் எங்க ஜாஸ்தி நான் மார்க்கெட் பண்ணணும்? கோயம்புத்தூர்ல ஜாஸ்தி மார்க்கெட் பண்ணணும். அதுக்காக நான் ஈரோடு சேலத்தை விட்டுற முடியாது. நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், 50 ரூபாய் கோயம்புத்தூர் செலவு பண்ணுங்க, மிச்சம் 50 ரூபாய் நீங்க அவங்க 2 பேரும் செலவு பண்ணிக்கங்க அப்படின்னு நான் வந்து ஒரு ரூல் லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். ஒரு ப்ராடக்ட் மட்டும் அதிகமா அந்த ஆட் செட், இட்ஸ் an ad set. அதுல கிடையாது. ஓகே, சோ இது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், or else it is not mandatory. attribution மாடல் அதிலே விட்டுருங்க. attribution இதுதான் 7 day click, 1 day engaged view, அதெல்லாம் வந்து அப்படி ஸ்டாண்டர்டாவே விட்டுருங்க. நீங்க அதுல எதுவும் கை வைக்க வேண்டாம். இப்போ இங்க வந்து ப்ரோமோட்டட் ப்ராடக்ட்ல வந்து ஆல் ப்ராடக்ட் ரன் பண்ணணுமா இல்ல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் செட் நம்ம கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராடக்ட் செட் வந்து ரன் பண்ண போறோம். ஸோ ஆல் ப்ராடக்ட் நீங்க ரன் பண்ணிக்கலாம். பட் ஐம் கிரியேட்டிங் a ப்ராடக்ட் செட். ப்ராடக்ட் செட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணும்போது இன்னும் பெட்டர். ஓகே, கிளியர்? ஸோ இங்க வந்து அகைன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் நீங்க கொடுத்துக்கலாம். எண்ட் டேட் கொடுக்கலன்னா பட்ஜெட் இருக்கிற வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கும். பட்ஜெட் ஸ்கெடியூலிங் உங்களுக்கு தெரியும்ல, எந்த நாள் வந்து ஜாஸ்தி ரன் பண்ணுன்றது, அதுவும் உங்களுக்கு தெரியாதா? பட்ஜெட் ஸ்கெடியூலிங் இருக்கும். சரியா? இந்த பட்ஜெட்டு கீழே அது கிளிக் பண்ணா எனக்கு இந்த பர்டிகுலர் டே நான் வந்து இன்னையில இருந்து ஜூன் 1 வரைக்கும் ரன் பண்றேன். ஜூன் 1 வந்து ஸ்கூல் ஓப்பனிங் டேட். சரி, நான் யூனிஃபார்ம்ஸ் ரன் பண்றேன். அப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ இல்ல நோட் புக்ஸ் வச்சுக்கோங்க, இல்ல ஸ்டேஷனரிஸ் வச்சுக்கோங்க. எல்லாரும் எப்போ வாங்குவாங்க? ஒரு 29-30 தேதி தான் வாங்குவாங்க. நான் 29th வச்சுக்கிறேன், சாட்டர்டே. இல்ல 30th சண்டே. சண்டே தான் நிறைய பேர் போய் இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்குவாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்,
சண்டே மட்டும் எனக்கு நல்லா என் பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் போட்டு ஆட் ரன் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து இங்க அந்த பர்டிகுலர் டேட் என்னைக்கு ஸ்டார்ட் என்னைக்கு எண்டு எவ்வளவு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளவு ஞாபகம் இருக்கா? அமௌண்ட் பர்சன்டேஜ் இன்டு ஹவு மெனி டைம்ஸ். அதாவது இப்ப நான் வந்து பர் டே 200 நான் பட்ஜெட் போட்டுக்கிறேன் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அப்ப எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு நான் 200 பட்ஜெட் போட்டிருக்கேன். நான் சொல்றேன் எனக்கு 4ஆம் தேதி வந்து ஜாஸ்தி வந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். 4ஆம் தேதி வந்து என்னால எவ்வளவு பண்ண முடியும்? டெய்லி பட்ஜெட் 200 ரூபாய் இன்டு 8 times. Maximum you can increase your budget into 8 times. சரி, அப்போ 1600 ரூபாய் மேக்சிமம் யூ கேன் இன்க்ரீஸ் த பட்ஜெட். அப்ப எனக்கு வந்து நான் 1000 ரூபாய் தானே போட்டிருக்கேன், எப்படி 1600 ரூபாய்க்கு அப்படிலாம் எடுத்துக்காது. நீங்க வந்து அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் ரன் பண்ணும். ஸோ இஃப் யூ நீட் 1600 rupees, give 1600 rupees. அது வந்து அட்ஜஸ்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இப்ப வந்து உங்களுக்கு 3 நாள்லயே இப்ப 200 ரூபாய் ஒரு நாளைக்கு பட்ஜெட் வச்சுக்கோங்க. இட் கேன் கோ அப் டு 350 rupees. 2 நாள்லயே முடிஞ்சுன்னா இல்ல 3 நாள்லயே முடிஞ்சிருச்சுன்னா ஆக்சுவலி இப்ப நீங்க ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது பாட்டு ஸ்பிளிட் பண்ணிடும். நடுவில் இது கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியணும் நான் ஒரு 3000 ரூபாய் ஆட் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆட் வந்து இப்ப 1600 ரூபாய் நீங்க போட்டிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் 200 ரூபாய் 600 ரூபாய் போச்சு. 3ஆவது நாள் மிச்சம் உங்ககிட்ட 400 ரூபாய் தான் இருக்குது. அந்த 400 ரூபாய் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, கிரெடிட்ல எல்லாம் அது வந்து ரன் பண்ணாது. திருப்பி நீங்க ஆட் பண்ணா மிச்சம் அந்த நாளைக்கு இருக்கிற எவ்வளவு 1200 ரூபாய் பிளஸ் அடுத்த நாளைக்கு இருக்கிற 200 ரூபாய் 1400 ரூபாய் நீங்க போகும். ஓகே, அமௌண்ட் இல்லாம கூகுளோ மெட்டாவோ எனி அட்வர்டைசிங் ஓடுறாங்க. ஆடியன்ஸ் த சேம். ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீ இல்ல, நீ தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லி கொடு. நீ உட்காரு. ஆடியன்ஸ் இருந்தியா? ஆடியன்ஸ் இருக்கும்போது வந்து பிக்சல் இன்டகிரேஷன்ல வேர்ட்பிரஸ்ல போய் ஹெட் செக்ஷன்ல போட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதான் அது முடிஞ்சிட்டு தான் வந்து மண்டே நீ வரல தானே? ஃப்ரைடே தான் எடுத்தேன். சரி, என்ன மறந்துட்ட மொத்தத்துல விட்டுரு. இப்போ யூஸ்டு சேவ்டு ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ மார்ச் 2026 நான் அங்க சேவ் பண்ண ஆடியன்ஸ் ஆல்வேஸ் சேவ் பண்ணிட்டு தென் ரன். இல்லாட்டி என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவையும் போய் நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். லொகேஷன் இந்தியா, மினிமம் ஏஜ் இதெல்லாம் கொடுத்தாச்சு. தென் கமிங் டு இது வந்து சேவ்டு ஆடியன்ஸ். எடிட் பண்ணுவா பண்ணிடுவோம். இங்கே பண்ணிக்கலாம். அது இப்ப நம்ம அந்த வேல்யூ செட் கிரியேட் பண்ணோம்ல, அதுல எல்லாம் அந்த மாதிரி தான் காமிக்குது. சோ இங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணணும்? யூ நீட் டு கோ அண்ட் ரிமூவ் தி ஆடியன்ஸ் நெட்வொர்க். அது த்ரெட்ஸ் அப்புறம் இந்த வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா? இப்போ வாட்ஸ்அப் இனேபிள் இருக்கும் ஒரு சில அக்கௌண்ட். வாட்ஸ்அப் ஆட்ஸ் ஆகும் உங்க ஸ்டேட்டஸ்க்கு நடுவில் ஆட் ஆகும். இன்னும் ஒரு சில இதுல டிசேபிள். இப்போ இதுல மெசஞ்சர் வராது. வாட்ஸ்அப் எனக்கு இந்த அக்கௌண்ட் டிசேபிள்டா தான் இருக்கும், ஆனா ஆக்ஸ்போர்ட் அக்கௌண்ட் இனேபிள்டா இருக்கும். த்ரெட்ஸ் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்து விட்டுருங்க. இப்போ அலோவ் லிமிட் ஸ்பெண்டிங் டு எக்ஸ்க்ளூடட் பிளேஸ்மெண்ட் எனக்கு வேண்டாம். அது என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து கொஞ்சம் உங்களோட அமௌண்ட் எடுத்துட்டு நான் எக்ஸ்க்ளூடட் ஆடியன்ஸுக்கு நான் கொடுக்கணுமானா எனக்கு வேண்டாம். ஐ நீட் எவ்ரிதிங் இன் மை கண்ட்ரோல். தென் கமிங் டவுன் ரெஸ்ட் எவ்ரிதிங் அப்படியே விட்டுருங்க. தென் கிவ் நெக்ஸ்ட். ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஓகே. இங்க மல்டி அட்வர்டைசர் எடுத்து விட்டுருங்க. டெஸ்டினேஷன் மேனுவல், இங்க அட்வான்டேஜ் பிளஸ் டெஸ்டினேஷன். நான் இப்போதைக்கு மேனுவல் டெஸ்டினேஷன் சூஸ் பண்றேன். மெயின் டெஸ்டினேஷன் வந்து நான் வெப்சைட் கொடுக்குறேன்.
வெப்சைட் கொடுத்துட்டு பிக்ஸி டஸ்ட். இப்போ ஆட் கிரியேட்டிவ். ஆட் கிரியேட்டிவ்ல நான் சிங்கிள் இமேஜ் கொடுக்குறேன். சரியா? சிங்கிள் இமேஜ் கொடுத்துட்டு ஆட் ஃப்ரேம் இல்லையே. Selection has changed in any way to destination. Okay. And creative. Select image or select video. Video இருந்தா வீடியோ செலக்ட் பண்ணுங்க, இல்லனா இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. சரி, வீடியோவே எடுத்துக்கலாம். வீடியோ. வீடியோல வந்து I am taking this one. Thank you. Next. Instagram. இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி மேல வீடியோ ரன் ஆகும், கீழே இந்த மாதிரி கார்ட்ஸ் வரும். ஸோ நீங்க இந்த கரெக்டா வீடியோஸ் நீங்க வந்து அந்த அந்த ரேஷியோல நீங்க கொடுக்கணும், இல்லாட்டினா it won't come. Let us see. உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல இப்படி வரும். இதை கிளிக் பண்ணா டைரக்டா அந்த பேஜுக்கு போற மாதிரி. ஒவ்வொரு ரேஷியோல உங்களுக்கு இருக்கும். கீழே வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன், அந்த ஃபேஸ்புக்கோடது வந்து கீழே ஒரு கார்ட்ஸ் மாதிரி எல்லாம் வர்றது. ஸோ இஃப் யூ கிவ் த கரெக்ட் ரேஷியோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பக்காவா அந்த ஆடு வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டா இங்க வந்து எரர்னு காமிச்சிருக்கு. இங்க வந்து ஃபேஸ்புக் இன் ஸ்ட்ரீம், ஃபேஸ்புக் ரைட் காலம்ல உங்களுக்கு விசிபிள் ஆகாது அப்படி கொடுத்துருக்கு. Let us see some other video. இந்த வீடியோவே கரெக்டா தான் இருக்கணும்.
அது கார்ட்ஸ் எல்லாம் வருதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ல வேணும்னா யூ நீட் டு ஆட் தி கேட்லாக். இல்லாத பட்சம் இப்ப நம்ம கேட்லாக் இல்லாம வேணும் ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். இது கிளியரா? ஃபர்ஸ்ட் கேட்லாக் ஆட் பண்ணாதான் மேல அந்த வீடியோ கீழே அந்த கார்ட்ஸ் மாதிரி நீங்க ரன் பண்ண முடியும். அது கிளிக் பண்ணா அந்த இமேஜுக்கு போற மாதிரி. Now I am coming to campaign and I'm turning this off. இப்ப என்கிட்ட கேட்லாகே கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லை. I'm going to sales ad. இங்க என்னோட கன்வர்ஷன் லொகேஷன், it will show messaging destination என்னன்னா அப்படின்ட்டு. ஓகே, மெசேஜிங் டெஸ்டினேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். இல்ல மேனுவல் டெஸ்டினேஷன் வேணும்னா ஐ கேன் சூஸ் எனி ஒன். ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் நான் கொடுத்துருக்கேன். ரெஸ்ட் எவ்ரி திங் இஸ் சேம். இங்கே கன்வர்ஷன்னா அவங்க மெசேஜ் பண்ணணும், அதான் கன்வர்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் Facebook page, Insta page automatically selected, create ad setup. ஓகே, கிரியேட் ஆட் தான். எக்ஸிஸ்டிங் போஸ்ட்ன்றது ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த போஸ்ட்டை நீங்க எடுக்கணும், இது நீங்க பண்ணிக்கலாம். மேனுவல் அப்லோட், சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ, மல்டி அட்வர்டைஸ் நான் எடுத்து விடுறேன். செட்டப் கிரியேட்டிவ்ல வீடியோ ஆட், சூசிங் திஸ், லோடிங் வீடியோ. இது நார்மல் ஆட் மாதிரி தான், மற்ற ஆட் ரன் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அந்த 3 ரேஷியோல நீங்க கொடுக்கணும். Next, primary text, headline, offer sale 50%. The headline and order now. You can send WhatsApp message. என்ன வேணுமோ அதையும் கொடுத்துக்கலாம். இது is called CTA, call to action, and give next and give done. இப்போ உங்க ஆட் எப்படி இருக்கும்னா, மேல வந்து வீடியோஸ் மட்டும் ரன் ஆகும், கீழே வந்து வாட்ஸ்அப் இருக்கும். யூ கேன் கிவ் வாட்ஸ்அப். அதே மாதிரி நீங்க இன்ஸ்டாவுக்கு ரன் பண்ணலாம், அந்த மாதிரி யூ கேன் ரன் ஒன் பை ஒன். ஆனா அந்த மாதிரி கேட்லாக் வேணும், வெப்சைட்டுக்கு நீங்க கொண்டு போறீங்கன்னா கேட்லாக் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுங்க. இல்ல இப்ப எனக்கு வெப்சைட் இல்ல, எனக்கு இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாரி எல்லாம் வந்து லைவ்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நீங்க யூ கேன் ரன் திஸ் டைப் ஆஃப் ஆட். engagement or traffic you can run, but engagement will be good. உங்க போஸ்ட் நீங்க போட்டுட்டு என்கேஜ்மென்ட் கொடுத்தீங்கன்னா வரும். டிராஃபிக்னா நிறைய பேர் உங்க ப்ரொஃபைல் வந்து விசிட் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட்னா அதுல வந்து கான்வர்சேஷன்ஸ் நடக்கும், இது நடக்கும். நான் ரன் பண்ணும்போது என்கேஜ்மெண்ட்ல தான் ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்தது. இப்போ எக்ஸ்பிரஸ் கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அந்த ஹீரோயின்காக எக்ஸ்பிரஸ் கேம்பெயின் தான் ரன் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் ரன் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் டக்கு ஆட் ஆகும். அவங்களுக்கு அது கம்மியா தான், அவங்க ஒரு ஃபாலோவருக்கு 4 ரூபா வச்சு. அதே வந்து லெட்ஸ் கனெக்ட் ஜெர்மனி பண்ணும்போது ஒரு ஃபாலோவருக்கு 30 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நாட் எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஹீரோயின்க்கு ரிலவன்சி கிடையாதுல்ல, எனிவன் கேன் ஃபாலோ. பட் இப்போ ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட்னா எனக்கு ரிலவெண்டா தான் வேணும். இப்போ இஃப் யூ டேக் ஹர் அக்கௌண்ட், அதுல வந்து எத்தனை she has some 1.3 lakh followers. அதுல ரிலவன்சி நம்ம பார்க்க முடியாது. அவங்க இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ நீட் கவுண்ட் அட் த சேம் டைம் அது வந்து ஒரிஜினலா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் அந்த பாட்டு மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ஆனா அதுல எந்த யூஸ்மே கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, உங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது அந்த லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் இருக்கும். இல்லாட்டினா வந்து அது ஒண்ணுமே இருக்காது. ட்ரையல் ரீல் எல்லாம் வந்து இதை பண்றியா? ட்ரையல் ரீல்ஸ் தெரியாதா? இன்ஸ்டால இருக்கிற ஆப்ஷன்
தெரியுமா உனக்கு? நான் ஃபாலோவர்ஸ் அது நீ ஒரு ரீல் போடும்போது டிராஃப்ட்ல சேவ் பண்ண, டிராஃப்ட்ல சேவ் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணு. டூப்ளிகேட் பண்ணி நீ ஷேர் பண்ணுவல, ஷேர் பண்ணுவோம் கீழே ட்ரையல் ரீல் இருக்கும். ஒன்ன வந்து நார்மல் ஆகும், நார்மல் எப்போ நீ பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்னொன்னு வந்து ட்ரையல் ரீல எனேபிள் பண்ணிட்டு இருக்க. என்ன ஆகும், உன்னோட நான் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் போகும். அப்போ உனக்கு வந்து புது ஃபாலோவர்ஸ் ஆட் ஆகும். இதுனா உனக்கு ஒரு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் தான் போகும், அதுக்கு அடுத்தது நான் ஃபாலோவர்ஸ்க்கு போகும். இது நான் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் போகும். உனக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ரீச் உனக்கு கொடுக்கும். ஒரு 1 hour 2 hour வந்து நல்லா ரீச் கொடுக்கும். அது ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கலாம். ஒரே வீடியோவை நான் ஃபாலோவர்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஒரே வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க டிராஃப்ட் பண்ணுங்க, சேவ் டு டிராஃப்ட் கொடுத்துட்டு டிராஃப்ட்ல போயிட்டு மேல 3 டாட் இருக்கும், அது கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படியே டூப்ளிகேட் ஆகும். நீங்க வேற கண்டென்ட் எல்லாம் எதுவும் கேப்ஷன்ல எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாம் ஆட் பண்ணிட்டு டிராஃப்ட் பண்ணுங்க, அதுல டூப்ளிகேட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது ஒன்ன வந்து ஜஸ்ட் ஷேர்னு கொடுங்க, இன்னொன்னு வந்து ட்ரையல் ரீல் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தனித்தனியா தான் இருக்கும். ட்ரையல் ரீல் ஃபீட்ல காமிக்காது. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோ இது இருக்குல்ல, இந்த வீடியோ வந்து நான் ஷேர் டு எவ்ரி ஒன் கொடுத்தேன் ஒண்ணு. இது வந்து 143K வியூஸ் போயிருக்கு. இது வந்து ட்ரையல் ரீல் கொடுத்தேன், 88,000 வியூஸ் வந்து ட்ரையல் ரீல் கிடைச்சு. இப்போ நீங்க நான் இந்த மாதிரி 2 ரன் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஆனா நான் வந்து இன்னொரு ரீல் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரீல் ரன் பண்ணிட்டேன், டூப்ளிகேட் எல்லாம் பண்ணல, ட்ரையல் ரீல் ரன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பிச்சுக்கிட்டு போச்சு, 5000 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எப்படி அந்த என்கேஜ்மெண்ட் பார்க்கும், வியூஸ் மட்டும் இல்ல, அந்த என்கேஜ்மெண்ட் பார்க்கும் எப்படின்ட்டு. இப்போ லைக்ஸ் மட்டும் கிடையாது, ஷேர் சேவ் அதெல்லாம் பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா அதுவே வந்து நிறைய ஒரு 24 hours விடுவோம் நம்ம அந்த ட்ரையல் ரீல விட்டுட்டு, நல்ல ரீச் நல்லா போயிட்டு இருக்குன்னா இன்னொரு 24 hours விடுவோம். இல்ல கொஞ்சம் ஸ்டால் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலயே இருக்கும் ஷேர் பண்ணிட்டு மாட்டு. தென் இஃப் யூ ஷேர் இல் கோ டு யுவர் ஃபாலோவர்ஸ். ஸோ ஆல்ரெடி உனக்கு நான் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ்க்கு நீ கொடுத்துக்கலாம். இல்ல இது நான் 2 பிரிச்சு போடுறேன்னா இந்த மாதிரி 2 பிரிச்சு போடுறேன். ஓகே, ஸோ இதுல வந்து இஃப் யூ கிவ் திஸ் ஒன் அண்ட் இப்போ வாட்ஸ்அப்லனா இந்த மாதிரி உள்ள வந்ததும் ஹாய் ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் கேன் வி ஹெல்ப் யூ, அந்த ப்ரீஃபில்டா இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் இருக்குல்ல, ஐ வாண்ட் டு நோ அபவுட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அவங்க உள்ள வந்து டைப் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணா போதும். அப்புறம் வந்து யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ப்ரீஃபில் கொஸ்டின், ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ், இது இப்படி டைப் ஆகி இருக்கும். யூ கேன் கிவ் சென்ட். இல்லைன்னா ஒரு 3 கொஸ்டின் நீங்க ஆட் பண்ணணும். ஐ வாண்ட் நோ மோர் இன்ஃபோ அபவுட் திஸ், டெல் மீ அபவுட் ஆஃபர் டீடைல்ஸ் அப்படி சொல்லி ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒன்று கிளிக் பண்ணும்போது, ஏன்னா அவங்க உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு நம்பர் வரும். ஆடை கிளிக் பண்ண உடனே வராது, ஆட் கிளிக் பண்ணோன்னா வாட்ஸ்அப்போட இது போகும், நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இல்ல இப்போ நான் வந்து நீ ஆட் ரன் பண்ற, நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து உன்னோட இது ஓப்பன் ஆகும். நான் ஏதோ ஒன்று அனுப்புனாதானே உனக்கு என் நம்பர் கிடைக்கும். ஸோ ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் த கஸ்டமர் டு டைப் சம்திங். அதுக்காக நம்ம ப்ரீ ஃபில்டாவே வச்சிருக்கோம். ப்ரீ ஃபில்டு கொடுத்துட்டு அவங்க சென்ட் மட்டும் கொடுத்தா போதும், நம்பர் நமக்கு வந்துடும். கிளிக் பண்ண மாதிரி அது 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 வந்து ஒரு என்ன சொல்றது, கஸ்டமருக்கு வந்து அந்த ஒரு இது கொடுக்க ப்ரையாரிட்டி. அதாவது நீ உள்ள வந்து பார்த்து உனக்கு ஓகேனா மட்டும் அனுப்பு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ப்ராடக்ட்டுக்கு யூ கேன் ரன் திஸ் திங். ஆனால் இப்போ இங்க வர்ற சேல்ஸ், அதாவது இ-காமர்ஸ் உள்ள நமக்கு 4-5 கிளைண்ட் இருக்காங்க, யாருமே வாட்ஸ்அப் ப்ரிஃபர் பண்றது கிடையாது. என்கொயரி பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. plenty of enquiries will come, ஆனா ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ வெப்சைட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்றது அவங்களுக்கு தேவை. ஏன்னா உள்ள வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ணா சேல் முடிஞ்சு. வாட்ஸ்அப்ல எனக்கு இப்போ நான் வீட்டுக்கு மஸ்கிட்டோ நெட் வேணும்னு சொல்லி என்கொயர் பண்ணேன், 2 வருஷம் முன்னாடி என்கொயரி, இன்னும் நான் மாட்டல. ஏன்னா ஓகே அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கொசு கம்மியாம சரி ஓகே விட்டுறலாம். அதான் அந்த வாட்ஸ்அப்போட அந்த கான்வர்சேஷன் குவாலிட்டி. ஓகே,
சரி, நீங்க வந்து இதை என்கேஜ்மெண்ட் What is stopping you? ம் What is stopping you? ம்